அதிமுக சார்பில் நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகின்ற போது அவர் குறிப்பிட்ட சபாநாயகராக அவர் இருந்தபோது இருந்த சமயத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொண்டார். அப்போது 9 மணிக்கெல்லாம் அவர்கள் உள்ளே எதிர்கட்சி தலைவருடைய சபாநாயகருடைய அலுவலகத்திற்கு வந்து பார்க்கின்ற போது, ஆனா 12 மணிக்குள்ள முடிச்சிருங்க என்று அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அப்புறம் 12 மணிக்கு மேடம் பேசுவார்கள் என்றால், சரியாக 11:50 மணிக்கு முடித்துவிட்டு ஒரு புன்முறுவல் செய்வாராம் சபாநாயகராக இருந்த ஜெயக்குமாரை பார்த்து. அதை அவர் பகிர்ந்து கொண்டார். இது அரசியல் ரீதியாக ஒவ்வொருவரும் அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது. சரி, இது அரசியல் ரீதியாக என்று பார்த்துவிட்டால் ஒரு ஆளுமையாக எப்படி அவர் திறம்பட செயல்பட்டார், அந்த பணிகளை எப்படி மேற்கொண்டார், அந்த திரை சங்கத்தை எப்படி அவர் கடனில் மீட்டெடுத்தார். 2.5 கோடி ரூபாய் கடன் இருந்தது. வெளிநாடுகளுக்கு சென்று 6 கோடி ரூபாய், அதாவது 1 மடங்கு இல்ல 2 மடங்குக்கு மேல் அந்த பண நிதியை திரட்டி கொண்டு வந்தார். 2.5 கோடியை கடனை அடைத்துவிட்டு மீதமுள்ள 4 கோடியை டெபாசிட்டாக போட்டு வைத்தார். அந்த டெபாசிட் போட்டு வைத்து அதன் மூலமாக லைட்மேன் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், அல்லது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொருவருக்கும் கூட எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய தொகையை பென்ஷனாக அவர்களுக்கு ஓய்வு காலத்தில் வழங்க வேண்டும், அதன் மூலமாக அவரது குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்கின்ற அந்த ஒரு பண்பு அவருக்கு இருந்தது. தான் எப்படி சிரமப்பட்டு இந்த திரைத்துறைக்குள் நுழைந்தோமோ அதுபோன்று மற்றொருவர் சிரமப்படக்கூடாது என்பதற்காக பல விஷயத்தை அவர் செய்து வைத்தார். ஒரு முன்னோடியாக, அதுவரை திரைத்துறையை சார்ந்தவர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட தான் உண்டு, தான் பணி உண்டு, நாம் எதற்கு இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததோ என்னவோ, அவர்கள் வேலை செய்வார்கள், வெளிநாடுகளுக்கு போவார்கள், வருவார்கள் என்பதெல்லாம் இருந்தது. ஆனால் இவர் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகாக அந்த கடனை அடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மட்டுமல்லாமல் அது சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் பயன்பெறக்கூடிய வகையில், அவர்களது வாழ்க்கை மேம்படக்கூடிய வகையில் தன்னொன்று உள்ளமொன்று வைத்து புறொன்று பேசார்கள் உறவு கலவாதர் வேண்டும் என்று சொல்வதை போல அனைவருக்கும் ஒரே விதமான மனப்பாங்குடன் செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல பெருமகனார் என்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் பாராட்டி சென்றார். அதுபோல ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும், இது கட்சியில் மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் சினிமா துறைகள் சார்ந்திருக்கக்கூடியவர், இந்த திரைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாங்க வெளியே போயிட்டு வருவோம், எப்ப வேணா அங்க போய் சாப்பிடுவோம், மறுபடியும் சினிமாவுக்கு போவோம். சினிமா இப்படி 80களிலிருந்து 90 வரை இருக்க காலகட்டத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பல இயக்குனர்கள், இன்று நாம் பார்க்கக்கூடிய பல உதவி இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், அவர்கள் அனைவருக்குமான அந்த பணிகளை திறம்பட செய்து வைத்திருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அவரை கேப்டன் என்று அந்த படத்தில் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அது அவருக்கான நிரந்தர பெயராகவே தங்கிவிட்டது. கேப்டன் விஜயகாந்த் என்று சொல்வதை விட கேப்டன் என்று மரியாதையாகவும் அன்போடும் அழைத்தவர்கள் தான் அதிகம். அந்த அவரை உள்ளே வைப்பதற்கான, நல்லடக்கம் செய்வதற்கான அந்த குழி தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த குழியினுடைய அந்த தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் பார்க்கின்றோம். இதை பார்க்க பார்க்க இப்படி ஒரு மனிதன் நம்மை விட்டு இன்று இல்லை என்கின்ற அந்த ஒரு செய்தியை அல்லது ஒரு நிலையை பார்ப்பதற்கு நமக்கு கடினமாக இருக்கிறது, ஏற்க மறுக்கிறது, இதயம் நொறுங்குகிறது என்று பலரும் இதை சொல்கிறார்கள். அது அப்படித்தான் உண்மையிலே இருக்கிறது. எப்படி ஒரு மனிதனால் இத்தனை பேருக்கும் நல்லவனாக வாழ்ந்திருக்க முடிகிறது என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயமாகத்தான் இருக்கிறது. ஒருவருக்கு நல்லவனாக இருக்கலாம், அவரது எண்ணங்களால் அல்லது அவருடைய நடைமுறைகளால், அவருடைய சித்தாந்தங்களால், கருத்துகளால் மற்றொருவருக்கு வேறுவராக இருக்கலாம். ஆனால் சித்தாந்தங்கள், கருத்துக்கள் இப்படி எதிரெதிர் துருவத்தில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அவர் நல்லவராகத்தான் தோன்றுகிறார் என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது. அது அனைவருக்குமான ஒரு மனிதராக அவர் வந்திருக்கிறார். அதனால் தான் அவரை அனைவரும் தலைவர் என்று அன்புடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரையுலகினர் அனைவரும் வந்து ரஜினி, கமல் உள்ளிட்ட அனைத்து திரையுலகத்தை சார்ந்தவர்களும் ஒரு சிலரை தவிர வர முடியாத நிலையில் இருப்பவர்கள் தங்களது சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களது அஞ்சலியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற அனைத்து பிரபலங்களும் சரி, அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள், திரைத்துறையுடைய பின்னணியில் இயங்குபவர்கள் இருந்தவர்கள் அனைவரும் வந்து தங்களது அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல அவரது துணைவியார் பிரேமலதா அவர்களிடம், அவரது 2 மகன்களிடம் தங்களது ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இறுதிச்சடங்கு நடைபெறவுள்ள இடத்திற்கு அந்த உள்ளே செல்வதற்கு ஏராளமானோர் முயற்சி செய்து வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இடையூறு செய்யாமல் தயவு செய்து அந்த பகுதியை விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று
அவர்களை அன்புடன் காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். காவல்துறையினுடைய தடுப்புகளை தாண்டி அவர்கள் உள்ளே வருவதற்கான முயற்சி செய்கிறார்கள். அப்படி செய்தால் மீண்டும் அங்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் யாரும் மக்கள் கூட வேண்டாம், பகுதிக்கு வர வேண்டாம் என்று தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் காவல்துறையின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய தடியடி நடத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சீரற்ற நிலைமையை காவல்துறையினர் சீர் செய்திருக்கிறார்கள்.